ஹாய் எல்லாருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரில் சேர்த்தி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி 1 தக்காளி பழம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழமும் நல்லா வெந்துருச்சு, பருப்பும் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சுண்டினதுக்கப்புறம் நம்ம பருப்பு நல்லா மசிச்சு இந்த மாதிரி சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகா பொடி கூட சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியாட்ட வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.